வணக்கம். கடந்த 2 நாட்களா உச்சநீதிமன்றத்தில் தெருநாய்கள் குறித்த வழக்கில் நடந்ததை சுருக்கமாக கேட்டோம். தொடர்ந்து 3வது நாளாக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு சுருக்கமாக பார்ப்போம். நேற்றைய தினம் நீதிபதிகள் ஒரு ஆர்டிக்கலை குறித்து படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தது நமக்கு எல்லாம் தெரியும். இது குறித்து இன்றைக்கி பேசிய மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணன் வேணுகோபால் தன்னுடைய கிளைண்ட் ஒருவரும் லடாக்கில் நடந்த அந்த விவகாரத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் அது குறித்த ஒரு குறிப்பை சமர்ப்பித்து இருப்பதாகவும் கூறினார். அடுத்து பேசிய மூத்த வழக்கறிஞர் மகாலட்சுமி பவானி பெண் ஃபீடர்கள் மற்றும் கேர்கிவர் சந்திக்கும் பிரச்சனைகளை குறித்து பேசினார். பெண் ஃபீடர்கள் தாக்கப்படுறாங்க, அதிகாரிகள் இது குறித்து அமைதி காக்கின்றார்கள் என்று கூறினார். தென்னிந்தியாவில் ஒரு பெண் ஃபீடரின் வீட்டுக்குள் சிலர் அத்துமீறி நுழைந்தது குறித்து சுட்டிக்காட்டினார். அதற்கு நீதிபதிகள் பெண்களிடம் தவறாக நடந்தால் எஃப்ஐஆர் போடுமாறு சொன்னார்கள். ஆனால் எஃப்ஐஆர்கள் இது குறித்து போடப்படுவதில்லை எனவும் இது இந்தியா முழுவதும் நடந்து வருவதாகவும் கூறினார். வெளிநாட்டு ரக நாய்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படுவது மட்டுமல்லாமல் பிட்புல், ஹஸ்கிஸ் போன்ற வெளிநாட்டு நாய்கள் தெருக்களில் விடப்படுறதாகவும் கூறினாங்க. அதுக்கு பதிலளித்த நீதிபதிகள் சட்டத்தில் அவற்றுக்கு தீர்வுகள் உள்ளன என்று கூறினர். மேலும் பேசிய வழக்கறிஞர் பெண்கள் குறித்து அவதூறாக பேசப்படுகிறது எனவும் பெண்கள் தங்கள் சுகத்திற்காகவே நாய்களோடு படுக்கிறார்கள் என்ற கருத்து வரை அசிங்கப்படுத்தப்படுவதாகவும் கூறினார். அவ்வாறு யாரேனும் கூறினால் அவர்கள் மீது வழக்கு பதியுமாறு நீதிபதி கூறினார். மேலும் லடாக் ஆர்டிக்கல் குறித்து பேசிய வழக்கறிஞர் அது மனிதர்களால் உருவான ஒரு நிலை என அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். அடுத்து மூத்த வழக்கறிஞர் திரு ஷேடன் ஃபராசத் மாநிலங்கள் விலங்குகள் நலன் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு இவற்றுக்கு இடையே சமநிலையை பாதுகாக்க தவறியதாக கூறினார். பள்ளிகள் போன்ற பொது இடங்களை பிரித்து அவற்றில் தெருநாய்கள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். நடைபாதைகளில் இருந்து விலகி ஃபீடிங் ஸ்பாட்கள் அமைத்து ஃபீடர்கள் மற்றும் ஃபீடிங் டைம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். கருத்தடைகள் வேகமாக செயல்படுத்தப்பட வேண்டும். மாநில அரசுகளும் முனிசிபல் கார்ப்பரேஷன்களும் இணைந்து இவற்றை செயல்படுத்த வேண்டும் போன்ற சில கருத்துக்களை முன்வைத்தார். மூத்த வழக்கறிஞர் மாதவி திவான் சில தீர்வுகளை முன்வைத்தார். மாநிலங்களில் ஆன்லைன் டேஷ்போர்டு உருவாக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மையோடு அனைத்தும் செயல்படுத்தப்பட வேண்டும். நடமாடும் கருத்தடை மையங்கள் உருவாக்கப்பட்டு நாய்களுக்கு அவற்றிலேயே கருத்தடை செய்து அவற்றை குணமானவுடன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஷர்மிளா தாகூர் அவர்களின் சார்பாக தோன்றிய வழக்கறிஞர் ஏபிசி ரூல்ஸ்களிலும் பிழைகள் இருக்கலாம், மூர்க்கமான நாய்களை கமிட்டியே முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். அவர் எய்ம்ஸில் பல வருடங்களாக உள்ள கோல்டு என்ற நாயை குறிப்பிட்டிருந்தார். நாய் பிரியர்கள் உண்மையிலிருந்து விலகி இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் தெருநாய்களில் இருக்கக்கூடிய உண்ணிகளால் பல விளைவுகள் ஏற்படும்னு கூறினாங்க. உண்மையில் உண்ணிகள் ஆடு, மாடு, கோழி, நாய்கள், குரங்குகள் எல்லாவற்றிலும் தானே இருக்குது. அப்போ எல்லாவற்றையும் அழிக்கணுமா என்ன? யோசிக்கணுமே. வெளிநாட்டு ரக நாய்கள் தான் பொதுவாக வளர்க்கப்படுகின்றன. இந்திய நாய்களை தத்தெடுப்பதை ஊக்குவிக்க வேண்டும்னு வழக்கறிஞர் கூறினார். மூத்த வழக்கறிஞர் சல் அந்தியார்ஜினா தாங்கள் தெருநாய்களின் நலனுக்காக உழைக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் என்றும் தெருநாய்களின் எண்ணிக்கை உண்மையில் குறைக்கப்பட வேண்டும் என்றாலும் அவை எவ்வாறு செய்கிறோம் என்பது முக்கியம். பாம்பே நல்ல முடிவுகளை எட்டியிருப்பதாக கூறினார். மூர்க்கமாக நடக்கும் நாய்களை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் கருத்தடைகள் செய்வதால் மூர்க்கத்தனம் குறைவதாக குறிப்பிட்டிருந்தார். மூத்த வழக்கறிஞர் ராஜசேகர் ராவோ பேசிய போது நேற்று வாசிக்க சொன்ன லடாக் ஆர்டிக்கலுக்கு நிகராக தெருநாய்கள் ஒன்று கூடி கைவிடப்பட்ட ஒரு கைக்குழந்தையை பாதுகாத்த சம்பவத்தை வெளியிட்ட ஆர்டிக்கலை சுட்டிக்காட்டினார். நாய்கள் மனிதர்களோடு சேர்ந்து வாழ்ந்து வருவதாக கூறிய அவர் சில வீடியோக்களை காண்பிக்கலாமா என நீதிபதிகளிடம் வினவ நாய்கள் பிறரை கடிக்கும் வீடியோக்கள் பலவும் யூடியூபில் உள்ளன, நமக்குள் இங்கு போட்டிகள் வேண்டாம் என்று நீதிபதிகள் கூறினர். மேலும் வழக்கு ஜனவரி 13 செவ்வாய் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. தீர்ப்பு என்னன்னு தெரியலன்னாலும் நன்மையை செய்யவே நாம் எல்லோரும் இங்கே முயற்சி செய்கிறோம். நன்மையின் விளைவு நன்மையாக தானே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்துட்ருப்போம். நன்றி, வணக்கம்.